ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 1 கிலோ மட்டன்ல ரொம்ப ஈஸியா செம்ம டேஸ்டா இந்த தீபாவளிக்கு நீங்க எல்லாம் செஞ்சு சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செஞ்ச வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு வேற லெவல்ல இருக்க போது. அதுக்கு முன்னாடி உங்க எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம 1 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 1 கிலோ மட்டன் 1 கிலோ சீரக சம்பா எடுத்துருக்கோம். அரிசியை நம்ம வடிச்சு போடாம தம் மெத்தட்ல செய்ய போறதுனால பொருட்களோட அளவை கவனமா பாத்துக்கங்க. இப்போ வாங்க நம்ம ஒவ்வொன்றா என்னென்ன பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 கிலோ சீரக சம்பா அரிசியை 2 தடவை அலசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. குக்கரை எடுத்துக்கங்க. 1 கிலோ மட்டன். நாங்க இந்த பிரியாணிக்கு மொத்தமா 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ அதுல 3 டேபிள் ஸ்பூன் இப்ப போட்டுக்கலாம். அடுத்து இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு, கடைசியா மட்டன் முங்கு வர தண்ணி இப்ப கலக்கி விட்டு குக்கரை மூடி ஒரு 6 விசில் விட்டு முக்காப்பதம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் இந்த மாதிரி வந்திருக்கணும். மட்டனை இப்ப முக்காப்பதம் வேக வச்சா போதும், மிச்ச தம்முலயே வந்துடும். அதே போல இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை அளவு தண்ணியை கணக்கெடுத்து அதுகளோட கலந்துருவோம். அதனால வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான். இப்ப மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம் வாங்க. பிரியாணிக்கு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்ட சுத்தமான கடலெண்ணெய் 200 ml, அப்புறம் தேங்காய் எண்ணெய் 50 ml. எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம் ஏலக்காய் மொத்தமா 10 கிராம். இப்ப கையோட வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் 400 கிராம். இதுக்கு மேல தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாகணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்ப மிளகாய் தூள் 20 கிராம், ஒரு கிளறி தக்காளி 300 கிராம், 3 பச்சை மிளகாய், கையோட ஒரு கை மல்லித்தலை, ஒரு கை புதினா, நல்லா கிளறுங்க. இதுக்கு மேல 200 கிராம்ல மிச்சமுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்க போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போக இஞ்சி பூண்டை வதக்கிக்கங்க. வெங்காயம் பொன்னிறமா ஆகுது பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அடுப்பை சிம்ல வச்சு அளவு தண்ணி ஊத்துற வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒவ்வொரு பொருளையும் போட்டு வதக்கிக்கங்க. அளவு தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம அரிசி எந்த பாத்திரத்தில் அளக்குறோமோ அதுல 2 மடங்கு தண்ணி ஊத்தணும். உதாரணத்துக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊத்தணும். அதே போல மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதுங்களோட அளந்து ஊத்திக்கங்க. தனியெல்லாம் ஊத்திடக்கூடாது, இதை மறந்துடாதீங்க. இப்ப கடையில வாங்கின பிரியாணி மசாலா 20 கிராம், அப்புறம் கரம் மசாலா 10 கிராம் ஒரு கிளறிக்கலாம். இப்ப வேக வச்ச மட்டனை போட்டு நல்லா மசாலாவுல கிளறிக்கங்க. அடுத்து இதுக்கு மேல 100 ml தயிர், 3 எலுமிச்சம்பழ சாறை ஊத்திக்கலாம். நல்லா கிளறுங்க. இப்ப இதுக்கு மேல அளவு தண்ணியை ஊத்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கங்க. தேவையான உப்பு, மசாலா நல்லா கொதிக்கட்டும். மசாலா நல்லா கொதிச்சதும் உப்பை செக் பண்ணிக்கங்க. உப்பு நல்லா சுருக்குன்னு இருக்கணும். உப்போட டேஸ்ட் நாக்குல தெரியணும். நல்லா அப்படி இருக்கணும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதும் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை போட்டு நல்லா வேக வச்சு மொடு மொடுன்னு வரும். அது எப்படின்னு பாருங்க. மசாலா கொதிச்சிருச்சு. உப்பை செக் பண்ணிக்கங்க. சுருக்குன்னு இருக்கணும். இப்ப அரை மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி நல்லா அப்பப்ப அடி பிடிக்காம கிளறி விட்டுக்கங்க. இந்த மாதிரி மொடு மொடுன்னு வரணும். இப்ப ஒரு கிளறி 20 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். அடுப்புல தோசைக்கல்லை வச்சுக்கலாம். அதுக்கு மேல பிரியாணி சட்டி, அதுக்கு மேல ஏதாவது வெயிட்டான பொருளை வச்சுக்கோங்க. அடுப்பு 2 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப 18 நிமிஷம் சிம்லயே வச்சுக்கலாம். இந்த தம்மு மொத்தமா அரை மணி நேரம் இருக்கணும். அதுல முதல் 20 நிமிஷம் நாம இப்ப தம்மு வச்சிருக்க மாதிரி வச்சா போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி சட்டியை தொடர்ந்து நெய் விட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் வெறும் சட்டியை மேல வெயிட் வச்சா போதும். இப்ப தம் எல்லாம் முடிஞ்சதும் பிரியாணியை கலட்டி வாழையில கொட்டி சும்மா சுட சுட சாப்பிட்டோம்னா அடடடா சுவையான தீபாவளி ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி. மொத்தமா 20 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணி சட்டியை திறந்துடலாம். கடைசியா 30 கிராம் நெய். திரும்பவும் சட்டியை மூடி மேல வெயிட் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிருச்சு. தீபாவளி ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். மட்டன் பிரியாணி செம்ம ஜூஸியா அருமையா இருந்துச்சு. இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு அருமையான டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.